தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். பயணம், சவாரி இதெல்லாம் பண்ணணும்னு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் கிரகத்துக்கு போனால் திரும்ப வர முடியாதுன்னு தெரிஞ்சு கூட அங்கே போகணுன்னு நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த சவாரி மேலே எல்லாருக்குமே ஒரு ஈடுபாடு இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே சவாரி அப்படின்னா என்னன்னு கேட்டால் எல்லாருமே சொல்கிறது பொழுதுபோக்கு, என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு தான். அதனால தான் என்டர்டைன்மெண்ட் பிரதர்ஸ் சவாரி அப்படின்ற ஒரு திரைப்படத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த படம் கடந்த வெள்ளிக்கிழமை வெளிவந்து ரொம்ப சிறப்பாக வேகமாக முன்னேறிட்டு இருக்குன்னே சொல்லலாம். என்டர்டைன்மெண்ட் பிரதர்ஸ் இந்த பேரை சொன்னாலே தெரியும் எந்த மாதிரியான படங்களை இவங்க கொடுக்கக்கூடியவங்க. ஸோ இன்னைக்கு சவாரி படத்துடைய டீம் நம்ம கூட இருக்காங்க, அவங்கள சந்திக்கலாம். வணக்கம், வெல்கம் டு அவர் ஷோ. ஹாய். ஸோ வணக்கம் அதெல்லாம் செல்லாதுன்னு நினைக்கிறீங்க, ஏன்னா எல்லாருமே வந்து யங் டீம். இந்த செட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப யங் அண்ட் வைப்ரண்ட்டாக இருக்குது. ஓ, நீங்கள் ஏதோ ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரியுது. பரவாயில்ல, அவரையும் நமக்குள்ளே சேர்த்துக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். உண்மையிலே யங் தானா? ஸோ சவாரி படம் வந்து நல்ல டாக் வாங்கிட்டு இருக்கு. எல்லாருமே வந்து ரசித்து படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சீன்ஸையுமே வந்து எல்லாருமே ரசிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி சவாரி படத்துடைய பாடல்களுமே நல்ல வரவேற்பு அடைஞ்சிருக்கு. நீங்கள் தான் வந்து உங்கள் டீமை எங்களுக்காக வந்து இன்ட்ரோ பண்ணணும். ஓகே, நான் விஷால், சவாரி படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் டிஜே. I met him on Facebook and now he's a very good friend to me. Yeah, I'm from the UK. I'm a singer and a songwriter, and of course we met on Facebook. அப்புறம் ஸ்ரூதகுருவிக்கு அப்புறம் சவாரி படம் டீமோட சேர்ந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஐ ஃபீல் privileged. Thank you. ஆக்சுவலி டிஜே வந்து எனக்கு ஃபேஸ்புக்கில் வந்து மெசேஜ் அனுப்பிச்சாரு, இந்த மாதிரி ஷூட் த குருவி சாங் ரொம்ப பிடிச்சது அப்படின்னு. ஸோ சேர்ந்து ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு. கண்டிப்பாக ஒர்க் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா அவரோட ப்ரொஃபைல் திறந்து பார்த்தா மிரண்டு போயிட்டேன். ஆல்மோஸ்ட் ஹீஸ் காட் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் க்ளோஸ் டு 8 million ஃபாலோவர்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஓகே, அண்ட் நீங்கள் இப்போ எங்களுக்காக ஷூட் த குருவி அந்த சாங் வந்து பாடி காமிக்க முடியுமா? Shoot the kuruvi, sorry it's my killy not kuruvi. Trouser uruvi, God shot my goddamn kuruvi. சூப்பராக பாடினீங்க. இந்த பாட்டு இவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்தது அப்படின்ட்டு உங்களுக்கு சொன்னார் இல்லையா? ஸோ அவருக்கு பிடிச்ச பாட்டை வந்து அவரே பாடட்டும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ உங்கள் படத்துலேருந்து நீங்கள் பாடின அந்த சாங் எங்களுக்காக வந்து பாடணும், ஓகேவா? அண்ட் அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் சொல்லுங்க. ஒரு முக்கியமான 4 பேர் வந்து இங்கே நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றியும் நம்ம கொஞ்சம் பேசிடலாம். ஸோ இந்த படத்துடைய ஹீரோ, சவாரி படத்துடைய ஹீரோ. ஆக்சுவலாக சவாரி படத்துக்கு ஹீரோலாம் யாரும் கிடையாது, இந்த கார் தான் ஹீரோ. அதில் நான் அந்த காரை ஓட்டிகிட்டு இருப்பேன், என்ன ஒருத்தர் இவர் ஓட்டிகிட்டு இருப்பாரு, எங்கள் 2 பேரும் சேர்த்து அவர் ஓட்டிகிட்டு இருப்பாரு. ஸோ அப்படி தான் போவோம். அவர் கொஞ்சம் டெரரால ரோல்லாம் ப்ளே பண்ணுவார். இல்லை, அவர் அவ்வளோவா பேச மாட்டார். ஒரு ஸ்கார்ஃப் கூட ஒன்று போட்டு வந்தார், நான் வேணான்னு சொல்லிட்டேன், ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா அவர் எப்பயுமே அப்படி தான் இருப்பார். அவர் தான் கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் பண்ணியிருக்காரு. மிச்சப்படி இவர் வந்து எம்எல்ஏ பொன்மலை அப்படின்னு ஒரு கேரக்டர், பவர் ஆஃப் பொன்மலைன்னு ஒரு தீமே இருக்கும். ஒரு பவரான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. பார்த்துருப்பாங்க, எல்லாரும் பார்த்துருப்பாங்க, எக்கச்சக்க ஃபேன்ஸ் இருக்கு. படத்தில் அந்த கார் என்னோட தான். அந்த கார் இவருது, அவள் தான். இப்போ ரிஜிஸ்டர் பண்ணுறாரு, கரெக்டாக. ஓகே, இன்னும் படத்தை பற்றியும் உங்கள் கேரக்டர் பற்றியும் டீப்பாக நிறைய விஷயங்கள் பேசலாம். அதுக்கு முன்னாடி சவாரி படத்துலேருந்து ஒரு அருமையான பாடல் இப்போ எங்களுக்காக. ஆழம் பார்த்து கால நுழைக்கணும், நேரம் பார்த்து டீல முடிக்கணும், ஆள பார்த்து பேச்ச கொடுக்கணும், ஆட்டு பீட்டு டாட்டு டாட்டு டாட்டே. ஆழம் பார்த்து கால நுழைக்கணும், நேரம் பார்த்து டீல முடிக்கணும், ஆள பார்த்து பேச்ச கொடுக்கணும், ஆட்டு பீட்டு டாட்டே. சாவு கிட்ட வந்தா திரும்பி ஆள் காட்டி விரல நீ காட்டி ஓடு, ராவு நெருங்கிட்டா பாட்டு படத்தை ஃப்ரேம போட்டு காட்டு. சாவு கிட்ட வந்தா திரும்பி ஆள் காட்டி விரல நீ காட்டி ஓடு, ராவு நெருங்கிட்டா பாட்டு படத்தை ஃப்ரேம போட்டு காட்டு. பெரியேறி டாமஞ்சேரி கெட்டுச்சு பானிபூரி, நரி போல மண்ண வாரி கவனிச்சு குப்பல்லாரி. வெறியேறி டாமஞ்சேரி கெட்டுச்சு பானிபூரி, நரி போல மண்ண வாரி கவனிச்சு குப்பல்லாரு. Whoa, whoa. Whoa, whoa. Whoa, whoa. Whoa, whoa.
வந்தா திரும்பி ஆள் காட்டி விரல நீ காட்டி ஓடு ராவு நெருங்கிட்டா உன் பாட்டு படுத்த பிரேம போட்டு காட்டு சாவு கிட்ட வந்தா திரும்பி ஆள் காட்டி விரல நீ காட்டி ஓடு ராவு நெருங்கிட்டா உன் பாட்டு படுத்த பிரேம போட்டு காட்டு வெறியேறி டாமஞ்சேரி கெட்டுச்சு பாடி பூரி போல மன்னவாரி கவனிச்சு குப்பல்லாரி வெறியேறி டாமஞ்சேரி கெட்டுச்சு பாடி பூரி போல மன்னவாரி கவனிச்சு குப்பல்லாரி ஓ ஓ oh 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 நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்திலேயே சவாரி படத்துலேருந்து ஒரு செம்மையான சாங்லாம் பாடி ஷோ வந்து சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ வந்து படத்தை பற்றி எங்களுக்காக நிறைய விஷயங்கள் வந்து சொல்லணும். அண்ட் டேரக்டர் கிட்டேருந்து தான் நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நாளைய இயக்குனர் அந்த ஷோவுடைய நம்பிக்கை நட்சத்திரமே நீங்கள் தான். இன்றைக்கி வந்து வெற்றி பட இயக்குனராக இருக்கீங்க. ஸோ சவாரி இந்த படம் பார்த்திங்கன்னா எல்லாருமே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் குறிப்பாக அவங்க எல்லாருமே ரொம்ப கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த படத்தை. அண்ட் இந்த போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது காரை வச்சு நீங்கள் வந்து ஒரு முக்கியமான விஷயமா காரை வந்து பேஸ் பண்ணி படம் எடுத்திருக்கீங்க அப்படின்றது தெரியுது. பட் படம் பார்க்காத நேயர்களுக்காக இந்த படத்தை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்கள். சவாரி பார்த்திங்கன்னா வந்து ஒரு சைக்கோ ரோட் த்ரில்லர் காமெடின்னு சொல்லலாம் ஆக்சுவலி. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் பேஸியாக போயிட்டுருக்கும். அதில் த்ரில் காமெடி எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு ஆக்சுவலி. இல்லை உங்களுக்கு ஒரு த்ரில்லிங்கான ஒரு விஷயம் நடந்துருக்கும்போது சடனாக ஒரு காமெடி அதில் நடக்கும். ஸோ அந்த மாதிரி தான் போகும் ஆக்சுவலி. அந்த மாதிரி ஜானது அது. ஸோ நீங்கள் ஒரு விஷயம் எதிர்பார்த்துட்ருப்பீங்க, அந்த விஷயம் நடக்காது இல்லை. அதுக்கு போல் வேற ஒன்று ரொம்ப ஆடான விஷயம் அங்கே நடக்கும் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி ஏன் வந்தது ஞாபகம் என் நெஞ்ச முன் நெஞ்சிற்கேங்கும் என்றும் என்றென்றும் உன் பேரை எங்கேயோ கேட்டால் எண்ணங்கள் 1000 உன்னோடு கை கோர்த்து வாழ ஆசைகள் 100,000 நீ எங்கே எங்கே என்று ஏங்கி ஏங்கி நிற்க காதோரமாய் ஹாய் சொல்லிடு உன் காதலை நான் ரசித்திடுவேன். சும்மலர்களின் வாசம் வீச ஏன் வந்தது ஞாபகம் என் நெஞ்ச முன் நெஞ்சிற்கேங்கும் என்றும் என்றும். நீங்கள் ஸோ நீங்களும் நாளைய இயக்குனர் படங்களில் வந்து நிறைய நடிச்சிருக்கீங்க ஷார்ட் ஃபிலிம்ஸில். இந்த படத்தில் என்ன மாதிரியான கேரக்டர் நீங்கள்? இந்த படத்தில் ரவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரைவர் கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன். பார்த்தா தெரியும், டிரைவர் அவ்வளோதான். கார் ஓட்டிக்கிட்டு இருப்பான். ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர், மொக்க வாங்குற ஒரு கேரக்டர் தான் அது. ரோல் எப்படி கிடச்சதுன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து இதே நாளைய இயக்குனர் செட்டில் சீசன் 3ல் குகன் வந்து பெஸ்ட் ஃபிலிம் அவார்டு ரன்னர் அப் வாங்கினார். நான் அதே சீசனில் நானும் காளி வெங்கடேட்டனும் பெஸ்ட் ஆக்டர் ஆஃப் த சீரீஸை ஷேர் பண்ணோம் நம்ம இங்கே செட்டில் தான். அப்போ வெளியில் அவார்டு வாங்கிட்டு வெளில வரும்போது நான் போய் கேட்டேன், மச்சான் சான்ஸ் இருந்தால் கொடுறா அப்படின்னு ஓப்பனாக கேட்டேன். ஏன்னா ஆக்சுவலாக இங்கே ஒரு ஷார்ட் ஃபிலிமில் கூட அவங்க கூட நான் பண்ணதில்லை. ஏன்னா உட்காந்து ஆப்போசிட்டில் உட்காந்து வந்து ஓடக்கூடாது. ஆமாம், ஆப்போசிட் தான், எதிரி தான் கம்ப்ளீட்டாக. அப்புறம் வெளில வந்து சான்ஸ் கேட்டேன். சரி ஆஃபீஸ் வந்து பாரு அப்படின்னாப்புல சான்ஸ் கொடுத்தாப்புல சொன்னார். இந்த மாதிரி இந்த ஒரு கேரக்டருக்கு 3 பேர் தான், அந்த 3 பேரில் ஒரு கேரக்டருக்கு நீ பண்ணு, வண்டி ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாப்புல. அப்படியே ஜாலியாக பண்ணதான், ஒன்றும் பெருசாக இதில் ஒன்றும் டீட்டெயில் பண்ணுறது. சரி, வண்டியை மட்டும் ஓட்டு அவ்வளோதான். பட் இருந்துருக்கும்ல அவருக்கான டைலாக்ஸ்க்கான ஸ்பேஸ் அண்ட் அவருடைய இல்லை பர்ஃபார்மன்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணுவோம். அப்போ நாளைக்கு நான் ஷோ பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா பார்ப்பேன், யாரும் ரொம்ப பயங்கரமாக எடுத்துகிட்ருக்கானே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பேன். ஸோ அதே தான் படத்துலையும் பர்ஃபார்மன்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணுவாப்புல, கலாயும் ஓவராக பண்ணுவோம். இல்லை அதெல்லாம் சும்மா சொல்கிறாருங்க, கலாயெல்லாம் இல்லை, அது அப்படியே போகும். பார்த்து கால நுழைக்கணும், நேரம் பார்த்து டீல முடிக்கணும், ஆள பார்த்து பேச்ச கொடுக்கணும், ஹார்ட் பீட் டாட்டு டாட்டு டாட்டே. ஆழம் பார்த்து கால நுழைக்கணும், நேரம் பார்த்து டீல முடிக்கணும், ஆள பார்த்து பேச்ச கொடுக்கணும், ஹார்ட் பீட் டாட்டே.
சாவு கிட்ட வந்தா திரும்பி ஆள் காட்டி விரல நீ காட்டி ஓடு ராவு நெருங்கிட்டா ஓம் பாட்டு படத்தை பேம போட்டு காட்டு சாவு கிட்ட வந்தா திரும்பி ஆள் காட்டி விரல நீ காட்டி ஓடு ராவு நெருங்கிட்டா ஓம் பாட்டு படத்தை பேம போட்டு காட்டு. ஈஸ்டர்னா உங்கள் பேரை சொன்னாலே ஒரு செலிப்ரேஷன் மூடு தான். அது நீங்கள் சின்ன திரையில் நடித்தாலும் சரி, பெரிய திரையில் வந்தாலும் சரி, உங்கள் ஆக்டிங்கை பார்த்தோன்னா எல்லாருக்குமே அந்த செலிப்ரேஷன் மூடில் இருக்கிற அந்த என்ஜாய்மெண்ட், ஜாலி அது எல்லாமே கிடச்சிரும். ஸோ இங்கே எப்படி இந்த டீமில் நீங்கள் மாட்டினீங்களா, இல்லாட்டி இந்த டீம் வந்து உங்ககிட்ட மாட்டிக்கிச்சா? நான் என்ன விளங்கிட்டேன்னா, இவங்க வந்து இந்த படத்தை ஏற்கனவே மனதில் எடுத்து படத்தை பார்த்துட்ருக்காங்க. எந்த அளவு வேணும், எது வேண்டாம், இந்த அளவு தான் வேணும் அப்படின்றத ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவாக ஒரு படம் பண்ணாங்க. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, நம்ம வந்து இவங்கக்கிட்ட மிங்கில் ஆகிறதுக்கே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியாக நம்ம ஒரு ஹோம்ஒர்க்கும் பண்ணாமல் நேராக போனால், ஏன்னா கார்த்திக் எல்லாத்தையும் சொல்கிறோம், நடிச்சே காட்டுறான், இதாண்ணா ஓகேடா அதுதான்டா பண்ணிடுறேன் அப்படின்ட்டு ரொம்ப ஈஸியாக இருந்தது, ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஆக்சுவலி நான் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட். எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கிடைச்சதே வந்து கார்த்திக் யோகி மூலமாக. பிகாஸ் ஒரு டப்பிங் ஸ்டுடியோவில் ஆக்சிடெண்ட்டில் மீட் பண்ணும்போது இந்த படத்துக்கு ஆடிஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டாப்புல. ஆக்சுவலாக இப்போ நான் பண்ணியிருக்கிற கேரக்டருக்காக நான் ஆடிஷன் பண்ண போகல, வேற ஒரு கேரக்டர், ஒரு சின்ன கேரக்டருக்காக ஆடிஷன் பண்ணாங்க. அது ஓகேவும் ஆயிடுச்சு. பட் வேறு சில விஷயங்கள் நடந்ததுனால இந்த கேரக்டர், இது கொஞ்சம் அதை விட பெரிய கேரக்டர், இந்த கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். அருண் பத்தி ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா வந்து, அவர் ஆக்சுவலாக சொல்ல மாட்டார். அவதார், ஸ்பைடர்மேன் மாதிரி பெரிய பெரிய ஹாலிவுட் மூவிஸ்லாம் அவர் தான் டப் பண்ணிருக்காரு. ஆக்சுவலாக 500 படம் மேலே டப் பண்ணி 500 ஃபிலிம்ஸ் மேலே டப் பண்ணிருக்காரு இவர். நம்ம சேனல்லையே ராமானுஜர் அண்ட் ரோமாபுரி பாண்டியனில் 2 கேரக்டர்ஸ் பேசிகிட்டு இருக்கேன். ராமானுஜரில் யமுனாச்சாரியார்னு ஒரு கேரக்டருக்கு நான் தான் டப்பிங் பேசுகிறேன். ரோமாபுரி பாண்டியனில் பாண்டிய மன்னர் பெருவழுதி பாண்டியனுக்கு நான் தான் டப்பிங் பேசுகிறேன். அண்ட் இவங்க 2 பேருக்கு நடுவில் நீங்கள் வந்து மாட்டிட்டு உட்காந்துட்டு இருக்க மாதிரியே தெரியுது. படத்தில் என்ன மாதிரியான கேரக்டர் ஆக்சுவலி? அவங்கள தான் மாட்டிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி இந்த படத்தில் ஒரு சைக்கோ கேரக்டர் இருக்குது, அதான் நான் பண்ணியிருக்கேன். மக்கள் தேட்டருக்கு போய் படம் பார்த்துருப்பாங்க, நம்பிக்கை தான் நம்மளுக்கு. அதுவும் இந்த மாதிரி போஸ்ட்ல ஒன்று எப்படி இது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் கோவன் மீட் பண்ணும்போது ஒரு மாதிரி ரொம்ப ஹெசிடேஷனோட வந்து கேட்டான். பார்த்துட்டு ப்ரோ உங்களை பார்த்தா ஒரு சைக்கோ மாதிரி தெரியுது, அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணலாமா? ரொம்ப ஃபார்வர்டாக பேசுறீங்க, பரவாயில்ல ஓகே பண்ணலாம் கண்டிப்பாக. ஏன்னா வந்து சொன்ன உடனே நான் வந்து அவனோட ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் போய் பார்த்தேன், யூடியூப்ல இருக்கு, நீங்கள் போய் பார்க்கலாம். ஒரு லைக் எல்லா ஸ்டோரியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேண்டசி ஜானர் இல்லை, ரொம்ப ஆஃப் பீட்டாக இருக்கும். அகம்னு ஒரு படம் இருக்குது, ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். அதே மாதிரி H2ன்னு ஒரு படம், வேர்ல்டில் வந்து சப்போஸ் தண்ணி இல்லைனா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கான்செப்ட். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் ஆக்டர்ஸுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ அதான் கடைசியில் அமைஞ்சது. சாவு கிட்ட வந்தா திரும்பி ஆள் காட்டி விரல நீ காட்டி ஓடு ராவு நெருங்கிட்டா ஓம் பாட்டு படத்தை பிரேம போட்டு காட்டு. சரி ஏறி டாமஞ்சேரி பானிபூரி நரி போல மண்ணபாரி குப்பல்லாரி. சரி ஏறி டாமஞ்சேரி பானிபூரி நரி போல மண்ணபாரி குப்பல்லாரி. கேரக்டர் இந்த படத்துல என்ன சைலண்டா இருக்கீங்க? அப்ப ஏதாவது வில்லத்தனமா படத்துல பண்ணிருப்பீங்களோன்னு தோணுது. ஆமாம், இவ்வளோ பெருசாக இருக்கு அவர் கேரக்டர், பாருங்க சுட்டுன்னு இருக்காரு எங்களெல்லாம். நான் இந்த படத்தில் போலீஸ் கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன், சோலமன் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். நான் இனிஷியலாக குஹன் வந்து என்னோடய காலேஜ் மேட். அவர் வந்து என்னை ஷோஸ்லலாம் பார்த்துருக்காரு. என்னை வந்து ஒரு மேனேஜர் மூலிமா அவர் கால் பண்ணியிருந்தார், இது போல் ஒரு ஆடிஷன் இருக்குது, படம் இருக்குது, நீங்கள் வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணுங்கன்னு. நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணேன். ஆக்சுவலாக எனக்கும் இந்த காப் கேரக்டருக்கும் சம்மந்தமே இல்லை, ஏன்னா அப்படி ஒரு டோனில் இருந்தேன் என் ஃபேஸ்லாம். அதுக்கப்புறம் நான் இப்போ ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க, டயலாக்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதை பார்த்து குஹனுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் இருந்தது, இவரை பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு அந்த அவர் ஸ்ட்ரென்த்து கொடுத்தாரு ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன், அப்புறம் கொஞ்சம் பாடியை பில்ட் பண்ணேன் இந்த கேரக்டருக்காக. ஸோ எல்லாமே கார்த்திக் வந்து ஹி ஹெல்ப் மீ லாட் டு எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் டயலாக், ஒரு ஈச் அண்ட் எவ்ரி டயலாக். ஸோ எனக்கு அப்புறம் வந்து ஐ காட் த கான்ஃபிடென்ஸ்.
என்னோட பெஸ்ட்டு ஆக்சுவலாக நான் பண்ணியிருக்கேன். இந்த படம் வந்து நீங்கள் எடுத்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது என்ன ஒரு விஷயம் இந்த படத்தை நீங்கள் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு? இல்லை, ஆக்சுவலாக படத்தை நான் வந்து பார்த்தேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பார்த்தப்போ ஒரு பிஸ்னஸ் ஷோ இருந்தது. ஸோ அந்த படத்தை வந்து சரி பார்த்தோன்னே எங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தோன்னே எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருந்தது. படம் நல்லா போயிட்டு இருந்தது ஃபேஸு. ஸோ பயங்கர பிரமாதமாக போயிட்டு இருந்தது. ஸோ கார்த்திக் என்னோடய ஃப்ரெண்ட். ஸோ அப்படி தான் நான் இந்த படத்துக்குள்ளே வந்தேன். ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. பட் இவனோட கேரக்டரை பற்றி இவன் நல்லா பண்ணியிருக்கானா இல்லையா அப்படின்னு சொல்லலாம் வேணாம், சொன்னால் கொஞ்சம் இதாகிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் அடக்கி வாசிப்போம்னு சொல்லி பரவாயில்லடா சுமாராக எடுத்துருக்கீங்க படத்தை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இன்ட்ரோல் பிளாக்லாம் பயங்கரமாக இருக்கும். படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அப்புறம் செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு சரி கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணால் செகண்ட் ஹாஃபும் பார்த்து முடிச்சோன்னே படம் வந்து ஓவராலாக ஃப்ளாலெஸ்ஸாக இருந்தது மூவி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டு சரி பாராட்டாமல் இருக்க முடியல, சரி ஃப்ரெண்ட் ஆனாலும் பரவாயில்ல ஒரு இடம் பாராட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பண்ணியிருக்கடா படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பிஜிஎம்மும் பார்த்தோன்னா விஷால் வந்து பிரிச்சிருப்பாப்புல படத்தில். ஸோ நல்லா இருந்தது. அப்புறம் குஹன் கிட்ட பேசினோம். அப்புறம் சரி இந்த படத்தை அப்புறம் எப்படி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ தான் வந்து படத்தை நாங்கள் பை பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து ஏன்னா புது ஆர்டிஸ்ட் இருக்கனால நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா படத்தில் எடுத்தோன்னே என்ன கேட்பாங்க எல்லாம் யார் ஆர்டிஸ்ட்டு யார் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளே இயக்குனர் டீம் பண்ணியிருக்காங்கன்றப்போ வந்து டெக்னிக்கலாக அவங்கெல்லாம் சவுண்டுன்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ பட் ஆர்டிஸ்ட் எல்லாம் புதுசாக இருக்காங்களே, ஆடியன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு இஷ்யூ இருந்தது. ஸோ அப்போ தான் வந்து நாங்கள் என்ன யோசிச்சோம், ஏதாவது ஒரு பெரிய பேனர் வேணும் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் வந்து தேனாண்டால் ஃபிலிம்ஸ் முரளி சாரை பார்த்து கான்டாக்ட் கிடச்சி மீட் பண்ணி அப்புறம் அவர்கிட்ட படத்தை காமிச்சோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ ஃபஸ்ட் டைம் தேனாண்டால் ஃபிலிம்ஸில் வந்து ஒரு த்ரில்லர் மூவி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா யூஸ்வலாக ஹாரர் மூவிஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ இது ஃபஸ்ட் டைம் ஒரு த்ரில்லர் மூவி அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அவர் முரளி சாருக்கு தான் நான் அது தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு யங் டீமை ஒரு புது ஆர்டிஸ்ட்டை சப்போர்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அவருக்கு தேங்க்ஸ். ஸோ அது மூலமாக தான் இந்த படம் ப்ரொமோட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சில எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணோம். விஷால் வச்சுட்டு பானிபூரின்னு ஒரு சாங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆல்ரெடி வைரலாக ட்ரெண்ட் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ அந்த சாங் வந்து படத்துக்கு ஒரு நல்ல பெரிய பூஸ்டாக இருந்தது. உன்னை பார்த்த நாள் பற்றி நிஜமாக உன்னை கண்ட நொடி என் நினைவில் இல்லை. நீ கண்ட கனவு நேரில் வந்தால் நிஜமும் நிற்காதோ. கடிகாரம் உள்ளும் காதல் நொடிகள் அளக்கவில்லை. நான் கண்ட கனவில் எப்படி நீ வருகிறாய். நீயே என் கனவு தானடி, ஏன் மறக்கிறாய். அப்புச்சி கிராமம் அந்த பாட்டில் அந்த படத்தில் ஒரு பாடல் சார் இன்னும் கூட எல்லாருமே வந்து அதை கேட்டு ரசிச்சுட்டே இருக்காங்க. அண்டு ஜில் ஜங் ஜக் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே கொண்டாடிட்டு இருந்த ஒரு படம் அது. அண்டு இப்போது சவாரி. ஸோ நீங்கள் உங்களுடைய அந்த ஜேர்னி பார்த்தோன்னா வித்தியாசமான படங்களுக்கு ஏதோ வித்தியாசமாக சொல்ல வரக்கூடிய படங்களுக்கு மட்டுமே மியூசிக் நான் பண்ணுவேன்ற மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்க? அப்படி இல்லை, அந்த மாதிரியான படம் தான் என்னை தேடி வருது. ஸோ இட்ஸ் லைக் அது தெரில அது எப்படின்னு. பட் எனக்கு குஹன் எப்படி தெரியும்னா நாளை இயக்குனர் தான். நான் நாளை இயக்குனர் சீசன் 1, 2, 3 மூணுத்துலேயும் பார்ட்டேக் பண்ணேன். அண்ட் சீசன் 3ல் வந்து ஃபைனல்ஸில் வந்து நான் ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணதும் வந்துருச்சு. ஸோ கார்த்திக்கும் குஹனும் தான் எல்லோரும் இருந்தவங்க ஃபைனல்ஸில் ஸ்க்ரீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு அதில் ஒரு சாங் ஒன்று கம்போஸ் பண்ணியிருந்தேன். ஒரு அம்மா சென்டிமெண்ட், அம்மாவுக்கும் ஒரு பையனுக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப், முதல் முத்தம்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம். ஸோ அதில் ஒரு பாட்டு வந்து 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த பாட்டு எப்படி கம்போஸ் பண்ணணும்னு அது ஒரு பெரிய கதை இருக்குது. அது வந்து முந்தின நைட் தான் நாங்கள் முடித்தோம் ஆக்சுவலாக அந்த சாங்கை. ஸோ அந்த சாங் 2 பேருக்கும் பிடிச்சி போய் வந்து கார்த்திக் அண்ட் குவன் தே டிசைடட் டு கால் மீ. அண்ட் குவன் வந்து அப்போ வந்து வீட்டுக்கு வந்து எனக்கு கதை சொன்னார். இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். செம்ம லைக் ஏன்னா யூஷுவல் பேட்டர்னில் கிடையாது ஸ்டோரி. இட்ஸ் லைக் சைக்கோ த்ரில்லர் அண்ட் காமெடியும் நிறையா காமெடி எலிமெண்ட். எஸ்பெஷலி கார்த்திக் ஹஸ் டன் அ பிரில்லியன்ட் ஜாப் மூவியில். ஆடியன்ஸ் கனெக்ட் வந்து செம்மையாக கொண்டு வந்திருக்கார் படத்தில். ஸோ அப்படி தான் எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து குஹன் வந்து தெரியும். அண்ட் ஃபஸ்ட்லாம் வந்து ரொம்பலாம் பேச மாட்டோம். ஸோ படத்தில் ரொம்ப பேச மாட்டார் விஷால், கம்மியாக தான் பேசுவார். ஸோ இந்த ஆக்சுவலி ஒன்ஸ் வி ஸ்டார்டட் ஆன் ஒர்க்கிங் ஆன் த மூவி வந்து
we became very close friends. அண்டு டேரக்டர்கிட்டே சில கேள்விகள் கேட்கணும் அப்படின்ட்டு நாங்கள் வச்சுருப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆர்டிஸ்ட்டை வச்சு படம் பண்ணுறது வந்து அந்தளவுக்கு சேலஞ்சிங்காக இருக்காது அப்படின்ட்டு டேரக்டர்ஸே வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ கம்மியான ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணும்பொழுது எவ்ரி சீன் அவங்களே தான் நாங்கள் திரும்ப திரும்ப பார்ப்போம். அதுவும் புது முகங்கள் அப்படின்னும் பொழுது எங்களுக்கு பெருசாக ரீச் ஆகாது. பழைய முகங்கள்லாம் ஃபேவரட் ஹீரோஸ் அந்த மாதிரி வராங்கன்னா அது வந்து வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ புது ஆட்கள் நடிக்கிறாங்க, எவ்ரி சீன் அவங்களே நாங்கள் பார்க்குறோம். ஆனால் எங்களுக்கு போர் அடிக்கக்கூடாது, என்டர்டைன்மெண்ட்டும் நீங்கள் வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்கீங்க. இதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க? இல்லை என்னன்னா உங்களுக்கு பேசிக்காக ஸ்க்ரீன் ப்ளே தான் இல்லை. உங்களுக்கு வந்து கம்மியான கேரக்டர்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு ஸ்க்ரீன் ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த 3 கேரக்டர்ஸ் மட்டும் வராது உங்களுக்கு. இந்த 3 கேரக்டர்ஸ் சுற்றி சில கேரக்டர்ஸ் இருக்குது ஆக்சுவலி. ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லீக்னு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் செகண்ட் லீக் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்காங்க படத்தில். ஸோ அவங்களும் வந்து இவங்களை சுற்றி கதை போகும் ஆக்சுவலி. அது இல்லாமல் உங்களுக்கு ஸ்க்ரீன் ப்ளே வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக போகும் உங்களுக்கு. நீங்கள் வந்து என்னன்னு சொல்கிறது, இப்போ ஒரு 2 கேரக்டர் வந்து ஒரு சீனில் இருக்காங்கன்னா 3வது கேரக்டர் வந்து சம்மந்தமே அடுத்து இன்ட்ரடியூஸ் ஆவார். ஸோ திருப்பி இந்த 2 கேரக்டரும் இன்னொரு சீனில் திடீர்னு வருவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த பேஸ் தான் மேட்ரு ஆக்சுவலி. ஸோ அந்த பேஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கனால உங்களுக்கு அந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது. அண்ட் சினிமாட்டோகிராஃபர் செலியன் சார் பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். அவரும் வந்து ஒரு டேரக்டர் தான் இல்லையா? ஸோ அவர் வந்து உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணாரா ஸ்பாட்ல? செலியன் சார் வந்து எப்படின்னா ஆக்சுவலி ஃபஸ்ட்டு சொல்லலாம் ரொம்ப ஹம்பிளான கேரக்டர் ஆக்சுவலி. அவர் அது இல்லாமல் ரைட்டர் வேறு அவர். எனக்கு ஃபஸ்ட்டு வந்து பவுண்ட் வந்து அவர்கிட்ட கொடுக்கும்போது பயந்து பீதியில் தான் இருந்தேன் நான்லாம் ஒன்று சொல்லுவேன், மச்சான் இது மட்டும் ஒரு வேண்டான்ட்டானா நான் காலி படமே ஆரம்பிக்காது. எனக்கு தெரிஞ்சு ப்ரொடியூசர் இவரே சொல்லிட்டாரு படம்லாம் இருக்குங்க அப்படின்ட்டு வரு. அவர் கொடுக்கும்போதே வந்து சார் சொல்லுங்கள் சார் நான் படிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு என்கிட்ட 1 வீக் டைம் கொடுங்க நான் படிச்சுட்டு சொல்கிறேன்னாரு. படிச்சுட்டு அப்புறம் வந்து அவர் வந்து கட்டி பிடிச்சிட்டு இந்த மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க குவன், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே நல்லா இருக்குது, ஸ்கிரிப்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கண்டிப்பாக பண்ணுறேன்னாரு. அப்புறம் தான் அப்பாடா சாமி தப்புச்சோண்டா அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. இந்த படத்துக்கு மிகப்பெரிய எப்படி செழியன் சாரோ எப்படி எடிட்டர் கிஷோர் சாரோ அது மாதிரி கார்த்திக் வந்து மிகப்பெரிய பலம். எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் சரி குஹனுக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்தாப்புல. இந்த வாலி சார் அடிக்கடி சொல்லுவார், அறச்சொல்னு சொல்லுவார். ஒருத்தரை பற்றி நம்ம சொன்னோன்னா அது நடக்கும்னு. இன்றைக்கி இந்த கலைஞர் டிவியில் சொல்கிறேன், கார்த்திக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது. இதே என் நண்பன்கிட்ட சொன்னேன், குரு ஹோட்டல் நுங்கம்பாக்கம் தெருவில் சொன்னேன், இன்றைக்கி காமெடி சூப்பர் ஸ்டாராக இருக்காப்புல. இது நிச்சயமாக நடக்கும் கார்த்திக். 10 வருஷம் கழிச்சு என்கிட்ட சொல்லுவேன். பாதம் போகும் எங்கும் எந்தன் பாதையாகாதோ என்றும் முன்னருகில் நானும் துணையாய் கொஞ்சம் வரவா. நீன்றி நானும் போன பாதை இன்னும் நீளாதோ உன் நெஞ்சம் போக துணையாய் நீயே வர உத்தரவா. என் நெஞ்சின் வாசல் ஏங்கும் உன் கால் தடம், என் பாதம் காற்றில் மிதக்கும் காதல் வசம். இந்த படத்தில் இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அவங்கள பற்றி சொல்லுங்கள். அதர் டெக்னீஷியன்ஸ்லாம் யார், அவங்கள பற்றி? அதர் டெக்னீஷியன்ஸ் பற்றி சொல்லணும்னா முக்கியமாக கிஷோர் சார் பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போ இந்த சுச்சுவேஷன் இப்போ எல்லாமே ஆக்சுவலி செலிப்ரேட் பண்ணிட்டுருக்கோம். இந்த டைமில் தான் அவர் எங்கள் கூட இருந்திருக்கணும் ஆக்சுவலி. அந்த கஷ்டப்பட்ட போது எங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய பக்கபலமாக இருந்தார் எங்களுக்கு. அவர் பார்த்தீங்கன்னா இப்போ செலியன் சார் வந்து எனக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக கூட இருந்து பண்ணாரோ அதே மாதிரி தான் கிஷோர் சாரும். செலியன் சார் தான் கிஷோர் சாரை போய் பார்க்க சொன்னார். பார்த்துட்டு இந்த மாதிரி அவர் ரொம்ப சூஸியாக தான் ஸ்கிரிப்ட்ஸ் சூஸ் பண்ணுவார். எல்லாமே படம் எடுத்துலாம் பண்ண மாட்டார் அவர். அவர்கிட்ட போயிட்டு இதே மாதிரி பவுண்டு கொடுத்துட்டு அவர் என்ன சொன்னார்னா, நான் படிக்கிறேன், பவுண்டு படிச்சுட்டு நான் உங்களுக்கு நல்லா இருந்தால் நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னாரு. ஸோ அவரும் படிச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்குவன். எனக்கு வந்து ஈரம்க்கு அப்புறம் வந்து இந்த படத்தில் ஒர்க் போனால் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும்னு தோணுது, அந்த அளவுக்கு ஒர்க் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குன்னு தோணுது சொன்னாப்புல. படத்துக்காக ஹெல்ப் பண்ணாங்க எல்லாருமே. ஸோ யாருமே வந்து நம்மளுக்கு காசுக்காகவோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணல. சவாரி முடிகிற வரைக்கும் எல்லாருமே வந்து சவாரி ஜெயிக்கணும், படம் ஜெயிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க, விஷால் முதற்கொண்டு எல்லாருமே. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் புதியவர்கள் திறமையானவர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு சவாரியை வந்து கொடுத்துருக்கீங்க. இந்த சவாரியில் நீங்கள் எல்லாருமே ஜெயிச்சிட்டீங்க. திரும்ப திரும்ப உங்கள் டீம் எல்லாருமே சேர்ந்து பல சவாரிகள் எடுக்கணும், எல்லா சவாரிலையுமே நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்றத எங்களுடைய ஆசையும் கூட. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் லவ்லி மீட் அண்ட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.